வணக்கம் சார். வணக்கம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லிய அந்த அதிமனத்தை பத்தி நீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரீங்க வாரம் வாரம். அதுலயும் குறிப்பா அந்த அதிமனம் உங்களை தொடுறதும் போறதுமா அப்படி அந்த உணர்வை நான் உணர்ந்தேன் அப்படின்னு எங்களுக்கு வீடியோ மூலியமா சொல்லியிருக்கிறீங்க. அந்த உணர்வு நீங்க உணரும் போது எந்த மாதிரிலாம் நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, எப்படியெல்லாம் அதை ரசிச்சுனுப்பீங்க, அது வரும்போது உங்களுடைய அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அதை பத்தி ஒரு வீடியோவா கொடுங்க சார் எங்களுக்கு. இன்னைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லக்கூடிய அந்த அதிமனதனுடைய தொடுதல் எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த பேரின்பம், அந்த பரவசம், அதெல்லாம் சொல்லில் விளக்கிட முடியாதுதான். இப்போ எனக்கு வருவதும் தொடுவதுமாகத்தான் இருக்கிறது. இதற்கு மேலும் 4-5 கட்டங்கள் இருக்கிறது. அதை பகவானும் அடைந்தார், அன்னையும் அடைந்தார், அன்னை சாவித்ரி தேவியும் அடைந்தார். அதை அடைவதற்கு இன்னும் எனக்கு எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. அதை அடைந்து விடுவோமா என்றும் தெரியாது. அதுதான் உச்சபட்ச வெற்றி. அதிமனம் தொடுவதும் பிறகு சில நிமிடங்களில் அது வெளியேறி விடுவதும் என்பது ஒரு தொடக்கம்தான். ஆக மொத்தம் அது தொட்டு விட்டது, ஒரு வெற்றி. இதற்கிடையில் நாம் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிவிட்டு பின் வருகிறேன். பகவான் சொல்ற அந்த அதிமனம் நமக்குள்ள பர்மனண்டா நிலைச்சிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த உன்னத சக்தியினுடைய அசைவையும் அது நம்முள் பயணிக்கும் விதத்தையும் அதனால் நமக்குள் ஏற்படும் மாற்றத்தையும் 174வது பக்கத்திலே பகவான் சொல்வதை பார்ப்போம். A magic flowed as if of moving scenes சொல்றார். அப்படின்னா பிரபஞ்ச மனம் நம்முள் கலந்து நம் மனம் அதிமனமான பிறகு நம்முள் ஒரு பேரின்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகி அற்புதமாக மாயாஜாலம் போல நகர்வதையும் அந்த நகரும் காட்சிகளையும் நம்முடைய அகக்கண்ணால் தொடர்ந்து பார்க்க முடியும்னு சொல்றார். இப்ப நான் கண்டது அதிமனம் என்னை தொட்டது, கொஞ்சம் பரவசமானே. இப்ப பகவான் சொல்ற அகத்தில் அதனுடைய நடமாட்டத்தை கவனிக்க முடியும் சொல்றார். அந்த அனுபவம் நான் இன்னும் பெறவில்லை. அதற்கு சில காலம் ஆகலாம். இப்போ இந்த உள்ளே அந்த பிரபஞ்ச மனமும் அதிமனமும் கலந்து சில நிமிடங்கள் நமக்குள் இருந்து மறைவதையும் அதனால நம்ம ஆழ் மனதுல ஒரு ஒளியின் பாதை தெரிவதை காணலாம். பிரபஞ்ச மனம் நம்ம மனதோட கலந்து அதிமனமாகி நடமாடுச்சுல்ல, அங்க ஒரு பாதை உருவாயிடுச்சுங்கிறார். அந்த பாதையை பார்க்கலாங்கிறார். நான் இன்னும் பார்க்கல. ஆஃப் ஸ்பேரிங் லைன்ஸ் லைனட் பை an abstract art அப்படிங்கிறார். அந்த ஒளியினுடைய பாதை ஒரு உறுதியான அடையாளத்தை ஏற்படுத்தியதை நம்மால பார்க்க முடியுங்கிறார். In a rare scanted light with faint dream brush அப்படின்னா அது ஏற்படுத்திய அந்த ஒளி கோடுகள் மங்கலான ஒரு தெளிவற்ற ஒளி பாதைகளாக இருப்பதை காணலாம். ஆனா உறுதியா இருக்கும், கொஞ்சம் மங்களா இருக்கும். பகவான் தன் யோகத்தில் இருக்கிற ஃபேக்ட் உண்மையை சொல்றார். அசோபதி அந்த பாதையே ஒரு மங்களா இருக்குதுன்னு சொல்றார். ஆன் ஏ சில்வர் பேக்ரவுண்ட் ஆஃப் இன்சர்டிடியூடுங்கிறார். அப்படின்னா ஒரு தூய வெள்ளை நிற பின்புலத்தில் எதுவும் உறுதி செய்ய முடியாத அந்த ஒளிக்கோடுகள் இருப்பதை அசுபதி உணர்ந்தாராம். பின்புலம் இல்லாம இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்கார். அதிமன ஒளி ஏற்படுவதின் அடையாளத்தை துவக்க நிலையில் இருப்பதை இந்த அனுபவ யோக வரிகள் உணர்த்துகிறது. நாம் சாவித்திரியை சரியாக உணர்ந்து படிக்கும் போது நம் உடல் நிலையை கடந்து உணர்வு நிலைக்கு சென்று உயர் உணர்வு நிலையை அடையும் பொழுது அந்த நுண்ணிய ஒளி கீற்று தோன்றுவதை உணரலாம். சாவித்திரி படிக்கும் போது நாம் அந்த நிலைக்கு முயற்சி செய்யவில்லை என்றாலும் நம்முள் புகுந்த சாவித்திரி மந்திர வரிகள் அதை நமக்குள்ள கொண்டு வரும்னு
பகவான் உறுதியா சொல்றார். சாவித்திரியை படிச்சு விடுவதனாலேயே அந்த அதிமன ஒளிக்கீற்றை பார்த்து விட முடியும். an infant glow of heavens near to morn அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வெள்ளி நிற ஒளிக்கோடுகள் தெளிவற்று நம்முள்ளது பயணித்தாலும் அந்த ஒளி சொர்க்கத்தின் சுகங்களை அள்ளி கொண்டு வந்து சேர்த்துருங்கிறார். எப்படி? ஒரு பிறந்த குழந்தை இருக்கு, நம்ம அப்படி திரும்பி பார்த்துட்டா அதுலயும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டா நம்ம மனசு எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவோம், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வருமா அந்த அதிமன ஒளிக்கீற்று உள்ள சொர்க்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது. பகவான் மேலும் சொல்றார், a fire intense conceived but never lit அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒரு சிறிய ஒளி ஒரு பிரம்மாண்ட தீப்பொறி பிரகாசிப்பது போல சூரியன் காலையில விடுகிறார் இல்லையா, அப்ப எவ்வளவு அழகா எந்த சூடு இல்லாம மென்மையா இருக்காருல்ல, அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவருடைய சூரிய ஒளி பிரகாசமா இருக்குல்ல, அதுபோல நமக்குள்ள இருக்கிற அதிமன ஒளி கோடு இருக்குல்ல, மிகப்பெரிய சூரிய பிரகாசமாக மாறுவதை நம்ம கண்ணால பார்க்கலாங்கிறார். உதாரணம்னு சொல்றார், எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றார், எவ்வளவு பெருசா பார்க்க முடியும்னு சொல்றார். தெளிவாக தெரியலன்னா சாவித்திரி கிட்ட விட்டுடுங்கோ, வாஞ்சையோடு அவ பின்னாடியே போங்கோ. அவ அந்த சின்ன தீப்பொறி இருக்குல்ல, அது பிரபஞ்ச பேரொளியாக நம்முள்ள ஒளிவிட வச்சிருவா. வேற என்ன வேணும் உனக்கு? இது ஒரு தொடக்க நிலைனால இன்னும் பல நிலை இருக்குதான், பின்னாங்க நம்ம அதை பத்தி பேசுவோம். அன்னை சாவித்திரியை திரும்ப திரும்ப படின்னு சொன்னாங்க. பகவான் சொல்றார், உன் மனதோட பிரபஞ்ச மனமும் ஒன்றாயி அந்த அதிமனம் சொர்க்கத்தை கொண்டு வந்து உனக்குள்ள கொடுத்து அந்த பேரானந்தத்தை நீ அனுபவிக்கணும்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அழகா சாவித்திரியில சொல்லிக்கிட்டே இருக்கார். சாவித்திரியை படிச்சு அந்த சூரிய பிரகாச ஒளி போன்ற பிரபஞ்ச ஒளியை நம் உள்ளத்தில் பார்த்து விடணும்னு ஒரு ஆர்வம் இன்று பிறக்குமானால் நாம் அரவிந்தரை புரிந்து கொண்டதாக அர்த்தம். உங்களை தொடுற அந்த அதிமனத்தை சொல்லுங்கன்னு கேட்டோம். அது அழகா எங்களுக்கு விரிவா சொல்லி புரிய வச்சீங்க. ஆனா அது தொட்டுட்டு போறது மட்டும் இல்லாமல் அதனுடைய பேரானந்தத்தையும் நமக்குள் கொண்டு வந்து சேர்க்குது. அதுக்குண்டான நம்ம ஆர்வத்தை நம்ம நிச்சயமா முயற்சிக்கணும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் நீங்க தூண்டி விட்டுட்டீங்க சார். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா வழக்கம் போல தருமர் பத்தி சொல்லுங்க சார். சாகர தருவாயில இருந்த பீஷ்மர் தருமருக்கு உபதேசித்த 13வது பர்வமான அனுசாசன பர்வத்தில் அத்தியாயம் 5ல இடம்பெற்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பொண்ணோட பேரு சாண்டிலினி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஆணு பண்டிதன்னு பேரு. இந்த பண்டிதன் விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பேராமுறை பார்க்கலாம். இப்போ சாண்டிலினியை பத்தி பார்ப்போம். சாதாரணமான ஒரு குடும்ப பெண், நல்ல மன நிறைவோட வாழ்ந்து இறந்த பிறகு தேவலோகம்ங்கிற சொர்க்கலோகத்துக்கு நேரா போயிடுறான். அங்க உள்ள நுழையும் போது சீமனை அப்படிங்கிற ஒரு பொண்ணு அங்க நிக்கிறா. அவளை தடுத்து நிறுத்தி கேட்கிறா. சாதாரண பொண்ணு, டொக்குன்னு சொர்க்கத்துக்கு வந்தா அங்க இருக்கிறவங்க கேட்கத்தானே செய்வாங்க. கேட்டா, சொர்க்கத்துக்கு வர்ற அளவுக்கு என்ன ஒழுக்கத்தை நீ கடைபிடிச்ச சொல்லு, என்ன தவம் செஞ்ச, ஏதாவது யோகம் செஞ்சியா, எந்த தெய்வத்தையாவது வழிபட்டு மேல்நிலைக்கு வந்தியா, எந்த குரு கிட்டையாவது மந்திராபதேசம் பெற்றியா, வேத மந்திரங்களை ஜெபித்து ஒரு உயர்நிலைக்கு வந்துட்டியா, இந்த சொர்க்கத்துக்கு நீ மட்டும் வந்துட்ட, பார்க்க சாதாரணமா இருக்கிற, நான் கேட்டதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கியா நீ அப்படின்னு அந்த சுமனைங்கிற பெண் கேட்கிறா. நீ சொர்க்கத்துக்கு வந்ததும் எல்லா தேவர்களும் உன் வருகையை பற்றியே பேசுறாங்க, நீ ஒன்னும் உயர்ந்த குலத்திலையும் பிறந்த மாதிரி தெரியல, ரொம்ப சாதாரணமா இருக்கிற, சொல்லு என்ன காரணங்களும் சொல்லுன்னு கேட்கிறா. சாண்டிலி பதில் சொல்ற. இதை நல்லா ஆழமா கவனிக்கணும். 1, நான் சந்நியாசி உடைகளை அடையாளங்களாக பயன்படுத்தவில்லை. 2, தவமோ தானமோ செய்யவில்லை. 3, தீர்த்த யாத்திரை என்று எங்கும் சென்றதில்லை. 4, கணவருக்கு பிடிக்காத சொல்லை சொன்னதில்லை. நல்லா கவனிக்கணும். 5, யாரிடமும்
கடும் சொல்லை சொன்னதில்லை. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு காரணம் புரியுதா? 6, யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேசவில்லை. 7, நிற்க தகாத இடத்தில் நான் நின்றதில்லை. 8, நேரத்தை வீணாக கழித்ததில்லை. சொர்க்கத்துக்கு அவளுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா எப்படி? நேரத்தை வீணாக கழித்ததில்லை. சாண்டிலி சொர்க்கத்துக்கு போனதுக்கு எவ்வளவு முக்கியமான காரணங்கள். அதுல ரொம்ப முக்கியம் நேரத்தை வீணாக்கினதில்லைன்னு சொன்னால. நாம சீரியல்ல எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம். இப்ப நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? சொர்க்கம் வேணும், ஆனால் நான் நேரத்தை வீணாக்குவேன்னா இது தெரிஞ்ச பிறகு நம்ம முடிவு மாறணும். 9, மாமனார் மாமியார் இவர்களை மதித்து நடந்து அவர்கள் விருப்பப்படியே உபசாரம் செய்து கவனித்துக் கொண்டதோடு சாவித்திரியை போல பண்போடு நடந்து கொண்டேன். 10, என் கணவர் விரும்பியதை செய்தேன். சாவித்திரியை போல. நல்லா கவனிக்கணும். 11, நான் யாரிடமும் கோபித்துக் கொண்டதில்லை. 12, என் வீட்டில் சாதமோ தானியங்களோ சிதறி கிடப்பதில்லை. வீட்டுல துணியை துவைச்சாச்சு, ஆனா அடுக்கி வைக்காம அப்படியே கொட்டி கிடக்கு. எல்லாம் போட்டபடியே கிடக்கு, இறஞ்சி கிடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோறு சாதம் தானியங்கள் சிதறி கிடப்பதில்லைங்கிறார். அந்த காலத்துல சொன்ன வரிகளை நம்ம வாழ்ற காலத்தை இதை கம்பேர் பண்ணி சரி பண்ணிக்கணும்னா சொர்க்கத்துக்கும் போவோம், இருக்கிற இடமும் சொர்க்கமா மாத்திக்க முடியும். 13, என் இல்லத்தில் இருள் சூழ விட்டதில்லை, எப்பொழுதும் ஒளியோடு இருக்கும். 14, ரகசியங்களை யாரிடமும் சொன்னதில்லை. ஆனா நாம நம்மோட கஷ்டத்தோட நம்மோட பலகீனங்களை ஒண்ணு விடாம, அதுவும் நமக்கு எதிரியா இருந்தாலும் எல்லார்கிட்டும் எல்லாத்தையும் சொல்லி பேன பெருமாள் ஆக்குறதுல நமக்கு நிகர் நம்ம. 15, என் கணவரை ஒருபோதும் ஹிம்சித்ததில்லை. இந்த இடம்தான் நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். கொடுமைப்படுத்துறது, அவங்களை கஷ்டப்படுத்துறது பெண்கள் பண்றாங்களா இல்லையா? பல இடங்கள்ல ஆண்களும் பெண்களை ஹிம்சிக்கிறாங்களா இல்லையா? இந்த விஷயத்துல சாண்டிலி கணவனை ஹிம்சிக்கவில்லைன்னு சொல்றா. இதெல்லாம் என் மனசுக்குள்ள எப்படி பதிஞ்சுது தெரியுமா? அரசனுக்கு மகளாக பிறந்த சாவித்திரி கண் தெரியாத மாமனார் மாமியாருக்கு பணிவிடைகளை செய்து காட்டில் வாழ்ந்தாலும் சத்தியவானோடு பேரன்பு கொண்டு வாழ்ந்து யமனுடைய பிடியிலிருந்து தன் கணவனை மீட்டெடுத்த சாவித்திரியை பார்த்து அவருடைய மென்மையான அணுகுமுறைகளை நான் உணர்ந்து கற்றுக்கொண்டு இல்லறம் புகுந்தேன், சிறப்புடன் வாழ்ந்தேன், இப்பொழுது தேவலோகத்துக்கு வந்தேன், சாவித்திரியை போல பிரகாசிக்க. அழகா சொல்லி முடிச்சால. சாண்டிலி போல நாமும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி எளியோராக வாழ்ந்தால் சொர்க்கம் நமக்காக எப்பொழுதும் காத்திருக்கும் என்பதற்கு இந்த கதை நமக்கு உதவும்னு நான் நம்புறேன். நம்முடைய பேரன்பு பிறப்போடு வந்திருந்தால் அல்லது பிற்பாடு நமக்கு பழக்கமாகி இருந்தால் சொர்க்க வாழ்வு நிச்சயம்தான். அன்னை பக்தர்கள் சாண்டிலி போல சாவித்திரி போல வாழ்ந்தோமானால் விண்ணவர்களும் வியக்கும்படி நமக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது இந்த பேரன்புங்கிற இந்த சாண்டிலியுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்த வார பேரமுறை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பேரமுறை பேசியிருக்கிறோம். ஆனா இந்த பேரமுறை தான் எங்க பெண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு பேரமுறை நான் எடுத்துக்குவேங்க சார். நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாண்டிலி போல இருக்கணும்ன்றதான் பீஷ்மருடைய கருத்தை தர்மர் கிட்ட சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்க அழகா சொல்லி விரிவா புரிய வச்சீங்க. அதுக்கு சாட்சாத் உதாரணமா நம்ம சாவித்திரி அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க. அவங்கள போலதான் சாண்டிலியும் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கிறா. அவ சொர்க்கத்துக்கு போனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. நிஜமாவே 100 வருஷம் இருந்து அதே போல போயிட்டு வாழ்ந்துருப்பாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்றது எல்லாருக்குமே அது நடைமுறையில தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் நாங்க எங்களை மாத்திக்கலன்னா
அதுக்கப்புறம் இந்த வீடியோவுல நாங்க பேசி இந்த வீடியோ வாரம் வாரம் பார்த்து சாவித்திரி கிட்ட நாங்க அருகில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு இது இல்லாத போயிடும் சார். சாவித்திரி அம்மா எப்ப எங்க வாழ்க்கையில வந்தாங்களோ சிறுக சிறுக நாங்க அதை நிறைவேற்றிட்டு தான் வரணும்னு நாங்க நினைக்கிறேன் சார். கண்டிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை எங்க மாமாவோட தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அவருக்கு சில விஷயம் நான் பேசுறது கொஞ்சம் வன்மையா கண்டிப்பா கண்டிப்பாரு, நீ இப்படி எல்லாம் பேசாத இளவரசி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லும் போதே என் மனசுல மாற்றம் வந்துச்சுங்க சார். ஏன் மாமாக்கு பிடிக்காத வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்? இது கண்டிப்பா இதுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு இது அன்னையினுடைய கருத்தாவே எடுத்துட்டு நாங்க எல்லாருமே, நான் மட்டுமே இல்ல, எங்களுடைய பெண்கள் கூட்டம், எங்களுடைய அன்னை அன்பர்கள், சாவித்திரிக்குன்னு இருக்கிற எங்க பெண்கள் கூட்டம் கண்டிப்பா இது எல்லாமே நாங்க கடைபிடிப்போம். இதை கடைபிடிக்கலன்னா அப்புறம் நாங்க பெண்களா இருந்தே பயனில்லை அப்படின்னு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா நம்ம அன்னை சொல்லக்கூடிய சுத்தம். எப்பயுமே அன்னை சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருந்தாலும் நீங்களும் நானு இந்த 10 வருஷ காலத்துல உங்களோட டிராவல் பண்ணதுல சுத்தத்தை நீங்க எந்த அளவுக்கு பெருசா மதிச்சு பெருசா அத கொண்டு வரீங்க அப்படின்றத நான் கண்ணால பாத்துருக்கிறேன். அதனால நீங்க எப்பயுமே சுத்தத்தை பத்தி தான் ஒவ்வொரு அன்பர்கள் உங்ககிட்ட கவுன்சிலிங் வந்தாங்களன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணுங்க. ஆனா அவங்க நாங்க சுத்தம் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லியும் அவங்க பிரச்சனை தீரலன்னா உங்க சுத்தம் கிடையாது, அன்னை சொல்லக்கூடிய சுத்தத்தை நீங்க செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க. இப்ப என்னன்னா நார்மலா நாங்க செய்யக்கூடிய சுத்தத்துக்கும் அன்னை சொல்ற அந்த சுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அதை பத்தி மேலும் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். சுத்தமா இருக்கா வீடு அப்படின்னு கேட்டா சுத்தமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அன்னை சொல்ற சுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் விலைக்கு சொல்லும் போது நீங்க சொல்ற அளவுக்கு இல்லைன்னு ஒத்துப்பாங்க. எங்க ஆரம்பிக்கிறோம்னா கண்ணு கட்டிய தூரம் ஒரு சுத்தம் இருக்கும்ல, அது இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீடு முழுக்க எவ்வளவு அசுத்தங்களும் அழுக்கும் ஒட்டனைகளும் நாற்றமும் தரித்திரங்களும் ஒளிந்திருக்கிறதுங்கிறது நம்ம அறியாம சேர்ந்துரும். நாம காலப்போக்கில் வீட்டுக்கு வர்றதும் ஆபீஸுக்கு போறதும் வீட்டுக்கு வந்தவனே படுத்து தூங்கிடுறதுமா வாழ்க்கை ஓட்டத்துல இதெல்லாம் யாரு பாக்குறதுன்னு ஒரு கேள்வியில இருக்கிற 10 பேருக்குமே அந்த முயற்சி எடுக்க முடியாது. அந்த ரியல்ல நான் ஒத்துக்கிறேன். சுத்தம் மட்டும் அன்னை சொல்கிறபடி பண்ணிவிட்டால் கடன் இருக்காது, வறுமை இருக்காது, பணம் வரும், செல்வம் சேரும், நல்ல வேலை கிடைக்கும், திருமணம்ங்கிற ஒரு சந்தோஷமான வாழ்வு அங்க மலரும், பதவி உயர்வு கிடைக்கும், தெய்வீக குழந்தை பிறந்து அந்த குடும்பத்திலே சந்தோஷம் பொங்கும், உடலெல்லாம் ஆரோக்கியம் உறுதிபட நம்மால சொல்ல முடியும், நோய் என்பது அறவே இருக்காது, பேரும் புகழும் அந்த குடும்பத்திலே இருந்து மங்களகரமாக அற்புதங்கள் அன்றாடம் நடக்கக்கூடியதா அந்த குடும்பம் விளங்கும்னு சொல்றேன். ஒன்னே ஒண்ணுதான் அன்னை சொல்கிற சுத்தம். அந்த ஒண்ணுல இருக்க அவ்வளவு விஷயம். அன்னை 1000 சொல்லி இருக்கிறார். அதுல நான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றேன். அதெல்லாம் சொன்னா நிறைய டைம் எடுக்கும். முதல்ல சுத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா வேண்டாத பொருளை வெளியேற்றுறதுக்கு ஒரு வழி, உடஞ்சி போனதை வெளியேற்றுறதுக்கு ஒரு வழி, ரிப்பேர் ஆயிருந்தா அதை ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும். இல்லை இது இனிமே யூஸ் ஆகாதுன்னா அதையும் எடுத்து போடலாம். தேவையில்லாம நிறைய பொருள்களை பர்னையிலெல்லாம் அடுக்கி 6 மாசம் நிறைய பாத்திரங்கள் 1க்கு 10 ஒரு வீட்டுக்கு ஒரு வால் கிளாக் போதும். நம்ம 20 வால் கிளாக் வந்திருக்கும் கிஃப்டா. ஏராளமான பாத்திரம் பயன்பாட்டிலே இருக்காது. ஆனா மூட்டை மூட்டையா கட்டி மேல பார்சல் வச்சிருப்போம். அதெல்லாம் வீணா இருக்கும். அங்கெல்லாம் ஒட்டனையும் கருப்பாம்பூச்சியும் பள்ளியும் ஒளிஞ்சிருக்கும், முட்டை போட்டு வச்சிருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் உடஞ்சிருக்கும். அது இருக்கிற இடங்கள்லாம் எண்ணெய் அழுக்கா இருக்கும். ரெஸ்ட் ரூம் மாதிரியே இருக்காது. 4 பேர் யூஸ் பண்ற செப்பலுக்கு பதிலாக 40 செப்பல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அடுக்கி வச்சு யூஸ் பண்ணாம அப்படியே ஒரு அழுக்கோட உட்காந்துருக்கும். எடுத்து போடுறது இல்லை. வீடு கோயிலுக்கு சமமா நம்ம பார்த்துக்கணும். கிழிஞ்ச துணியை தச்சுக்கணும். நிறைய துணியை சேர்த்துக்க கூடாது. எடுத்து யாருக்காவது கொடுக்கலாம். உங்களுக்கு வேண்ட பொருளை மட்டும் எடுத்து அதை எல்லா பக்கமும் தொடச்சி அதை அழகா அடுக்கி லட்சணத்தை கொண்டு வரணும். இப்போ ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னா, டிவி எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மேலே பார்க்குறோம், பின்பக்கம் அடியிலலாம் பார்க்க மாட்டோம், சேர்ந்துருக்கும்.
பூஜை ரூம் இருக்கும், பூஜை படத்துக்கு பின்னாடி குப்பைலாம் இருக்கும். ஆனா இது ஒரு இறங்கி வேலை செய்யறதுன்னா ஒரே நாள்ல பண்ணக்கூடாது, உடம்பு படுத்திடும். 1 மாசம் ப்ரோக்ராம் போடுங்க. 1 நாள் ஹால், 1 நாள் படுக்கை அறை, 1 நாள் சமையல் ரூம், 1 நாள் ரெஸ்ட் ரூம், 1 நாள் செல்ஃப், 1 நாள் பீரோ, 1 நாள் சீலிங், 1 நாள் எல்லா ஃபேனும், 1 நாள் எல்லா லைட்டும், 1 நாள் பரணையை காலி பண்றது, 1 நாள் நம்ம வீட்டு வாகனங்களை சரி பண்றது. இப்படி வீடு முழுக்க, நம்ம வாழ்க்கை முழுக்க தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வரிசையா பார்க்கும்போது அடுத்த வீட்டு பொருள் நம்மளோட இருக்கலாம். சில பொருள் 4-5 நம்ம கிட்ட இருக்கும், அது திரும்ப நம்ம கடையில வாங்குற மாதிரி இருக்கும், அது தெரிஞ்சுக்கலாம். தேஞ்சு போய் அந்த தொடப்பம் தூக்கி போடாம வச்சிருப்போம். புரியுதா உங்களுக்கு? மாமனார் காலத்துல வாங்கி கொடுத்த தலைக்காணியை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். கெட்ட கனவு வருதுன்னா எப்படி வராம இருக்கும்? அதை எடுத்து போட்டணும். அழுக்கு இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லை, அளவு கடந்த சுத்தம். வீட்டுல ஒரு நறுமணம் இருக்கணும், ஒரு தெய்வீகமான ஒரு வாசனை வரணும், ஒரு அலங்காரமான ஒரு எழில் மிகுந்த ஒரு லட்சணம் வீட்டுல ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா பார்க்கும்போது கண்ணு அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும், கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். இதையெல்லாம் பண்ணுவதற்கு காரணம் ஒன்றுதான், அன்னை மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக நம்ம இதை செய்யணும். அவ வந்துட்டா எல்லாம் வரிஞ்சு கட்டி வரும். வீடியோ பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதை ஒண்ணு செய்யுங்க, அத்தனை பிரச்சனையும் போயிடுங்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னு நீங்க பட்டியல் போட்டு இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்னை சொல்ற சுத்தத்தை பண்ணிட்டீங்கன்னா அத்தனை அற்புதங்கள் நடந்தேறும்னு சொல்றேன். அன்னை 1000 சொல்லியதில் இதை ஒன்றை ஒழுங்காக செய்து விட்டால் இந்த நிகழ்ச்சி சக்சஸ். அன்னை தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நாம் வாழ்க்கையில பார்க்கணும்னா நம்ம வீடை கோயிலாக்கணும். அது சரியா இருக்கான்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்கறேன். நான் சரியா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனா நான் வந்து பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்னை சொல்ற சுத்தங்கிறது அவள் ஈஸியா நம்ம செய்ய மாட்டோம். அதுலயும் குற்றம் கண்டுபிடிச்சி, அதுலயும் குறைய கண்டுபிடிச்சி, அதுலயும் நான் ஏதாவது ஒரு சில விஷயங்களை திருத்தம் சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப கான்சியஸ் எனக்கு அதிகம். அதனால என்னை கூப்பிடுறதுக்கும் நீங்க யோசிக்கணும். இந்த ஒன்றை சிறமேற்கொண்டு விட்டால் உங்கள் வாழ்வு ஒளிமயமாவதை எவராலும் தடுக்க முடியாது. அன்னை சொல்லும் சுத்தத்தை நீங்க செய்வதால் தரித்திரம் வெளியே போவதோடு உங்கள் கர்மமும் வெளியே போவதோடு உங்கள் வாழ்வின் இருள்களெல்லாம் வெளியேறிவிட்டு சாவித்திரி ஒளியை உள்ளே கொண்டு வந்து விட்டு பிறகு எனக்கு என்ன வேண்டும் என்கிற அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆயிடும். செய்து பாருங்களேன். நீங்க எப்பயுமே சுத்தத்தை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா உங்க வீட்லயே நான் பார்த்திருக்கிறேன் சார், எந்த அளவுக்கு அந்த சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. திரும்ப 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 அதை துடைக்க சொல்லுவீங்க, கழுவு சொல்லுவீங்க, அதை பார்த்துட்டே இருக்கிறேன். அதே போல நம்ம மையத்தையும் நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க வந்தீங்கன்னாவே அந்த இடத்துல சுத்தம் இருக்கணும். ஏன் நம்ம சாவித்திரி கோவில் அந்த காட்டுல அந்த விவசாய இடத்துல இருந்தாலும் அந்த சாவித்திரி கோயில்ல அந்த சுத்தத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு கோயில் இன்னைக்கு ஜெய்ஜாண்டிக்கா இன்னைக்கு நான் வேலை நடந்துட்டே இருக்குதுன்னா நீங்க அங்க கொடுக்கக்கூடிய அந்த சுத்தம் தான் சார் இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. ஆனா நாங்களும் அந்த சுத்தத்தை கடைபிடிச்சு ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னமும் எங்க சுத்தத்தை தீவிரப்படுத்தணும் அப்படின்றதையும் இன்னைக்கு எங்களை உஷார்படுத்துனீங்க. சும்மா அப்படியே மேலாட்டமா இல்லாம நீங்க அடி வரைக்கும் நீங்க போயிட்டு அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் சில நன்மை எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் சரி, இதுக்கப்புறம் தெரியாதவங்களும் சரி இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். நடைமுறைப்படுத்தாத வரை நம்ம கிட்ட இருக்கிற அறிவு இருக்குல்ல, நோ யூஸ். அறிவு இருந்துருச்சு, இதை பயன்படுத்தலையே, அப்ப வேஸ்ட் தானே. நேரத்தை மதிக்கிற மனிதனை தோல்வி தொடவே தொடாது. மனிதன் பிழைக்கிறான், எப்படியோ பிழைக்கிறான், அதல்ல வாழ்க்கை. புகழோடு வாழணும், போதும் போதுங்கிற அளவுக்கு செல்வத்தை சேர்க்கணும், அதுதான் வாழ்வு. பிழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை. பிரியாணி கடைக்கு பக்கத்துல இருந்துட்டு டயட்டுக்காக நான் ஒரு உடற்பயிற்சி செய்ய போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மன உறுதி இருக்குல்ல, அந்த பிரியாணி பார்சல் பண்ணிடும். அதாவது அந்த உடற்பயிற்சியை செய்ய விடாது. அதனால நாம ஒன்று செய்யணும்னா அதுக்கேற்ற சூழலை ரெடி பண்ணணும். பிரியாணிக்கும் டயட்டுக்கும்
நேர் எதிரி. பிரியாணி வாசனை இருக்கிற இடத்துல டயட்டை பத்தி யோசிக்க முடியுமா? என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். என்னை அவமானப்படுத்தியவர்களை மறந்து விட்டேன். எதனால் அவமானப்படுத்தினார்களோ அந்த காரணத்தை எடுத்துக்கொண்டேன், அதுல வெற்றி பெற்றேன். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவமானப்படுத்துறவங்களை விட்டுணும். உலகம் என்ன பண்ணதுன்னா, அவமானப்படுத்தினவங்களையே பிடிச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அதுலயே அவங்க வாழ்வை வீணடிச்சிடுறாங்க. அவங்களை விட்டுருங்க. ஏன் அவமானப்படுத்தினாங்கன்றதை எடுத்துக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பிறவியில இருக்கிற முக்கியமான வேலை. அவர்களால் நமக்கு கிடைத்த பாடம் தான் முக்கியம். அதுதான் ஆண்டவன் நமக்கு தந்த ஞானம். அவமானப்படுத்தியவர்களை விடுங்கள், அவமானப்பட்ட காரணத்தை கையில் எடுங்கள். வெற்றி உங்களுடையதாக. இது ஒன்றே சிறந்த வழி. சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை மாற்றக்கூடாது. என் சூழ்நிலை, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லக்கூடாது. நாம தான் அந்த சூழ்நிலையை மாத்தி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சூழல் நமக்கு கட்டுப்படணும், நாம் சூழலுக்கு கட்டுப்படக்கூடாது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வார சிந்தனையில உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சிந்தனையை பத்தி சொன்னீங்க இல்லைங்க சார். இதுதாங்க சார் எங்களுக்கு இப்ப தேவையான ஒரு விஷயம். எங்களை யாரெல்லாம் ஒரு இடத்துல அவமானப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறவங்களை விட்டுட்டு அவமானப்படுத்தக்கூடிய காரணத்தை மட்டும் எடுத்துக்கணும்னா வாழ்க்கையில நாங்க ஜெயிச்சிடலாம். அதுவே எங்க மாற்றத்துக்கு முதல் காரணமா இருக்கும். அவங்க அவமானப்படுத்தலைன்னா நாங்க அந்த மாற்றத்துக்கு தயாராக மாட்டோம். அதனால இதுதான் நாங்க எங்களுடைய அறியாமை. இந்த இடத்துலதான் நாங்க சிந்திக்கணும் அப்படின்றத இந்த சிந்தனை மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த வாரம் சொல்ல இருந்த ஆசிரம தகவல், அதுக்கான புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். அது கொஞ்சம் பெரிய புத்தகமா இருக்கு. அதை நான் சுருக்கமா உங்களோட ஷேர் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஒரு வாரம் தேவைப்படுது. இந்த வார ஆசிரம தகவலை அடுத்த வாரம் சொல்றேன். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது மேற்கு மாம்பலம் அன்னை தியான மையத்தில் காலையில் 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், டி நகரில் உள்ள ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை நம்முடைய மாம்பலம் அன்னை மையத்துக்கு இலவசமான கண் சிகிச்சைகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறாங்க. அந்த இலவச மெடிக்கல் கேம்பில் கண்புரை நீக்குதல், கண்ணில் ஏற்படுற அழுத்த நோய்கள், இன்னும் கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை இலவசமாக நம்ம அன்பர்களுக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. 17ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஒரு மணிக்குள்ள ஆலோசனையை எடுத்துக்கணும். நம்ம கண்ணை நாம் பாதுகாக்கணும். ஒரு பரிசோதனை பண்ணிக்கிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவது நம்ம உடல் மீதான ஒரு அக்கறையா கண்டிப்பா இருக்கணும். மிஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அன்றைக்கு மதியமே ஆசிரம வகை உணவையும் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஏன்னா வெகு தொலைவில் இருந்து ஆலோசனை முடிந்து வீடு திரும்புகிற நேரம் பசியான நேரம்னா அது தொந்தரவா முடியுங்கிறதுனால சாப்பிட வச்சு அன்பர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது வழக்கமான மருத்துவ முகாம் இல்லை. நம்ம அன்பர்கள் மீது மிகுந்த அக்கறையோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முகாமில் நீங்க அவசியம் கலந்துக்கணும். இந்த வாரம் ஆசிரம தகவல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு விரிவான அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க அதை படிச்சு முடிச்சுட்டு எங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுங்க. கூடுதலா இப்ப நம்ம கண் சிகிச்சை பத்தி ஒரு விழிப்புணர்வை நம்ம அன்பர்களுக்கும் நம்ம மக்களுக்கும் கொடுத்தீங்க. கண்டிப்பா இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதுவும் நம்ம நலன் கருதி நம்ம நலனுக்காகவே இதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்ன்றதுதான் எங்க எல்லாருடைய ஆர்வமும். ஆனா இன்னைக்கு நடைபெற்ற அத்தனை விஷயங்களும் ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயமா, ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப ஆழமா எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.